ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல நடந்த உண்மை சம்பவம். அது விருதுநகர் மாவட்டத்துல உள்ள வத்ராயிருப்புங்கிற ஊர்ல அர்ஜுனாபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அரசர் ஆண்டிருக்காரு. அவருக்கு நல்ல தம்பி நல்ல தங்காள்னு 2 குழந்தைங்க. அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகனை அரசாட்சி செய்ய வைக்கணும்ட்டு அவருக்கு அரசாட்சி பண்ண முடிசூட்டியிருக்காங்க. முடிசூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க அந்த பெண்ணோட பேர் மூலி அலங்காரி. அதாவது மூலி அலங்காரினா கொடுமைக்காரின்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் இறந்து போனாங்க. அம்மா அப்பா 2 பேரும். தங்கச்சிக்கு நல்ல தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மானாமதுரைங்கிற ஊர்ல ஒரு அரசனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நல்ல அரசன், நம்ம நீதி தவறாத அரசன். ஆனா கெட்ட நேரம் அங்க பஞ்சம் ஆயிப்போச்சு. நிலங்கள்லாம் பிளந்து நிக்குது. தண்ணி இல்லாம, விளைச்சல் இல்ல, மழை இல்ல, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அரசாவையில உள்ள எல்லா பொருட்களையும் மக்களுக்கு கொடுத்து அனுப்புறாரு. எல்லாரும் நாட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இங்க இவங்களுக்கு குழந்தைங்க 7 குழந்தைங்க. இந்த அம்மா நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, இல்ல நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க, நம்ம இடம் பெயரக்கூடாது நம்ம அரசவையை விட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு குழந்தைங்க படுற கஷ்டம் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணாங்க, நான் அண்ணன் வீட்டுல போயிட்டு நான் கொஞ்சம் கேட்டுட்டு வரேன்ட்டு போறாங்க. அண்ணன் வீட்டுக்கு போனா அண்ணன் வேட்டைக்கு போயிட்டாங்க. அவங்க அண்ணி மட்டும் இருக்கிறாங்க. போய் கேக்குறாங்க. கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு புழுத்து போன அரிசியை குடுக்கறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, பரவாயில்ல நம்ம குழந்தைங்க பசிக்கு எதையாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு அரிசியை வாங்கிட்டு வெளியில, அரண்மனையை விட்டு வெளியில பச்சை வாழை மட்டை எரியாது. ஆனா அந்த அம்மா பத்தினி தெய்வமா இருந்ததுனால பச்சை வாழை மட்டையை எரிச்சு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. சாப்பாடை ரெடி பண்ண போது பார்த்துட்டு அவங்க அண்ணி என்ன பண்றாங்க, கொட்டி விட்டுறாங்க. அப்ப அழுதுகிட்டே அந்த ஊரை கடந்து போகும்போது ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு யோசனை வந்தது, இனிமே குழந்தைங்களை இப்படி தவிக்க விட முடியாது, இந்த குழந்தைங்களையும் நம்ம இது பண்ணிட்டு நம்மளும் செத்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, 7 குழந்தைங்களையும் வரிசையா ஒவ்வொருத்தரையா தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க. லாஸ்டா ஒரு பையன் என்ன சொல்றான், அம்மா அம்மா தப்பி தப்பி தகப்பன் பேரை சொல்றேம்மா, ஓடி ஓடி ஓன் பேரை சொல்றேம்மா, என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சுறான். ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன தோணுது, நம்ம இல்லாம குழந்தை தவிக்க கூடாது, யாருக்கிட்டையும் அடிமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் தூக்கி தண்ணியில போட்டுட்டு இவங்களும் விழுந்துடுறாங்க. விழ முன்னாடி கையில இருந்த வளையல்கள், அவங்க அணிஞ்சிருந்த நகைகளை எல்லாம் அவுத்து கிணத்து மேட்ல வச்சிடுறாங்க. அப்ப இவங்க அண்ணனும் இவங்க வீட்டுக்காரரும் பார்க்கும்போது அந்த கிணத்து பக்கத்துல இவங்களோட அடையாள பொருட்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து அவங்க 2 பேருமே அந்த கிணத்துல குதிச்சு இறந்துடுறாங்க. இப்படி அந்த குடும்பம் ஃபுல்லுமே இறந்துட்டாங்க. இப்ப அவங்க தெய்வமா இருக்கிறாங்களாம் சொல்றாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு. நாங்க சதுரகிரி போகும்போது இந்த நல்லதங்கால் குதிச்ச கிணறு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஒரு 7 வயசு 8 வயசுல பார்த்தது. ஆனா இப்ப அது கோவிலா கட்டி இருக்கிறாங்களாம். நீங்க சதுரகிரி போறவங்க இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணுங்க. போகும்போது பொறி வாங்கிட்டு போங்க. அந்த குழந்தைங்கள்லாம் மீனா உயிர் வாழ்றாங்களாம். அதனால குழந்தைங்களுக்கு போட்ட மாதிரி பொரிய போடுங்க, போய் வேண்டிக்கோங்க. நல்லது நடக்கும் போது நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யுங்க.